ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு பார்க்கலாம். நேற்றைய தலைப்போட தொடர்ச்சியை பார்க்கலாம். நேற்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா மகாபாரதம் தலைப்பு 23வது தலைப்பை பார்த்துட்ருந்தோம். அதை கொஞ்சம் பாதியிலே நிறுத்திட்டோம். அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கடைசி பகுதியை மட்டும் அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கதையை கேட்கும்போது. பீமனின் அபாய ஆட்டம். இதற்கிடையே பீமன் வழக்கம் போல நன்றாக உணவு உண்டு யாரையாவது வம்பிழுத்து சண்டையிட்டு கொண்டே இருந்தானாம். அதுதான் அவனுக்கு தேவைப்பட்டதும் கூட. வயிறு நிறையும் வரை உணவு தொடர்ந்து அந்த உணவுக்கேற்ற சண்டை, உடல் வலிமை, பலம், ஆற்றல் என எதுவுமே இவனுக்கு குறையவே குறையாது எனும்படி எப்போதும் தீவிரம் பொங்கியது பீமனிடம். பீமன் ஒரு பெண் மீது காதலில் விழுந்தானாம். ஹரியானா பகுதிகளில் ஜலந்தாரா என்றும், உத்தரப்பிரதேசத்தில் வலந்தாரா என்றும், வங்காளத்தில் பலந்தாரா என்றும் இந்த பெண்ணின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. இதுதான் இந்தியாவில் இருக்கும் சூழ்நிலையாம். இங்கே பல மொழிகளும் பேச்சு வழக்குகளும் இருப்பதால் ஒருவேளை நீங்கள் புதுடெல்லியில் இருந்து கொல்கத்தா வழியாக தமிழகம் வரை பயணம் செய்தால் உங்கள் பெயர் வாசுதேவ் என்பதாக இருக்கலாம். நீங்கள் கொல்கத்தாவை அடையும் போது அது பாசுதேவ் ஆகியிருக்கும். தமிழகம் வந்து சேர்க்கையில் அதுவே வாசுதேவன் ஆகிவிடும். இப்படியே அந்த பெண்ணின் பெயரும் ஜலந்தாரா, வலந்தாரா அல்லது பலந்தாரா என்று நீங்கள் தேசத்தின் வாழும் பகுதிக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது என்கிறார்கள். துரியோதனனின் மனைவியான பானுமதியின் சகோதரிதான் ஜலந்தாரா. பீமனுக்கும் ஜலந்தாராவுக்கும் இடையேயான இந்த உறவு நிச்சயம் சிக்கல்களை கொண்டு வருவதாக இருந்தது. மிக விரிவாகவே இந்த இருவரின் காதல் பற்றிய கதை சொல்லப்படுகிறது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நிகழும்போது பீமனின் ஜலந்தாராவை பார்க்க விரும்புகிறான். அது அரண்மனையில் சாத்தியமில்லை. எனவே உடற்பயிற்சி கூடத்தில் சந்திக்க விரும்புவதாக குறிப்பு அனுப்புகிறான் பீமன். அங்கேதான் தன் பெரும் பகுதி நேரத்தை செலவிட்டு வந்தானாம் பீமன். ஒவ்வொரு நாளும் தன் தசைகளுக்கு வலிவேற்றிக் கொள்வதும் தண்டாயுத பயிற்சியில் ஈடுபடுவதும் பீமனின் வழக்கமாக இருந்ததாம். இரகசியமாக இரவு நேரத்தில் பீமனை பாலையாவின் உடல் பயிற்சி கூடத்தில் வந்து சந்திக்கிறாளாம் ஜலந்தாரா. பெரும் மல்யுத்த வீரரான பாலையா 100 வயதை கடந்தவர். ஒட்டுமொத்த அரச வம்சத்தினருக்கும் மல்யுத்த பயிற்சியளிக்கும் பொறுப்பிலிருந்த சோமேஸ்வரின் தந்தையும் ஆவார். பிறகு மீண்டும் அரண்மனை திரும்பும் ஜலந்தராவுக்கு துணையாக பீமனும் சென்றானாம். அப்போது ஒரு உளவாளி தன்னை தொடர்வதை கவனித்த பீமன் லாவகமாக உளவாளியை மடக்கிய பீமன் அவன் தலையை நசுக்கிட முனைந்தானாம். பீமனிடம் கருணை காட்ட இறைஞ்சினானாம் உளவாளி. என்னை உயிருடன் மட்டும் விட்டுவிடுங்கள், உங்களுக்கு ஆர்வம் தரும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்றானாம். அவனது கழுத்தை பிடித்து தூக்கிய பீமன், அப்படி என்ன சொல்லப் போகிறாய் என்னிடம் என்றபடியே உளவாளியை அந்தரத்தில் நிறுத்தி உலுக்கினானாம். திணறலுடன் உளவாளி, அவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ செய்கிறார்கள். இன்னும் 1 மாத காலத்தில் நீங்கள் இறந்து விடுவது நிச்சயம் என்றானாம். என்ன பேசுகிறாய் நீ? நான் என்ன 1 மாதத்தில் சாகப்போவது? இன்னும் 1 நிமிடத்திற்குள் நீதான் சாகப் போகிறாய் என்றபடியே தன் பிடியை இறுக்கினான் பீமன். நதியின் மறுகரையில் இருக்கும் அகோரி மூலமாக நீங்கள் சாக வேண்டும் என்று யாகம் நடந்துகிறது. துச்சாதனனும் சகுனியும் இப்போது அங்கேதான் யாகத்தில் இருக்கிறார்கள். நான் வேண்டுமானால் அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று கதறினானாம் உளவாளி. விசித்திரமான அகோரி. பீமனும் உளவாளியும் சத்தமின்றி ஒரு படகில் ஏறி நதியை கடந்தார்களாம். அங்கே ஒரு குடிசை இருந்தது. அகோரியின் குடிசை தான் அது. அகோரிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்த மறைஞானிகள். இன்றும் அவர்கள் நம் தேசத்தில் இருக்கிறார்களாம். நீங்கள் பார்க்கக்கூடிய யோகிகளிலேயே மிக ஆக்ரோஷமான, அதே சமயம் விசித்திரமானவர்கள் இவர்கள். இன்றும் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இயல்பு என கருதும் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாகவே அகோரிகள் வாழ்கிறார்கள். அவர்கள் யார், என்ன செய்கிறார்கள் என்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாகவே இருக்கிறதாம். இந்த அகோரி மிக வினோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாராம். துச்சாதனனும் சகுனியும் நெருப்பு வளர்க்கப்பட்டிருந்த யாகத்தை சுற்றி அமர்ந்திருந்தார்களாம். ஆக்ரோஷமான உச்சரிப்பில் மந்திரங்களை அகோரி உச்சரித்து கொண்டிருந்தார்.
குடிசைக்கு பின்னால் மறைந்திருந்து பீமனும் உளவாளியும் நடப்பதை கவனித்தார்களாம். பல்வேறு மந்திர முழக்கங்களுக்கு பிறகு மிக ஆக்ரோஷமான வடிவில் தேவி தோன்றினாளாம். மோன நிலையில் இருந்த அகோரி வேண்டியதை கேளுங்கள் என்று சகுனியிடம் துச்சாதனிடம் சைகையில் காட்டினாராம். துச்சாதன் எங்களுக்கு பீஷ்மர் இறந்து விட வேண்டும் என்றான். தேவி அது சாத்தியமில்லை, தன் மரணத்தை நிர்ணயிக்கும் வரம் பெற்றவன் அவர் வேறு யார் என்றாளாம். இருவரும் ஒரே குரலில் அப்படியான கிருஷ்ணர் இறக்கட்டுமே என்று கேட்டார்களாம். மீண்டும் தேவி சாத்தியமில்லை, அவர் ஒரு அவதாரம், அவரது சொந்த விருப்பத்தில்தான் அவருக்கு மரணம் நிகழும் என்றாளாம். இவர்கள் இருவரும் தான் முக்கிய புள்ளிகளாக இருந்தார்கள். இவர்கள் இருவரும் இறந்துவிட்டால் எல்லாமே தங்கள் கையில் வந்து விழுந்துவிடும் என்று நம்பினார்களாம். வேறு யார் சீறினாலாம் தேவி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களாம். ஒரே நேரத்தில் ஒருமித்த குரலில் பீமன் அவன் இருக்க வேண்டும் என்றார்களாம். ஆனால் தேவையான வேலைகளை செய்து யாகத்தை பூர்த்தி செய்யும் முன்பாக குடிசையின் கூரையை பீமன் ஓங்கி அடித்து வீழ்த்தவே அது யாக குண்டத்தில் விழுந்து வெடித்தெழுந்து எல்லா பக்கமும் நெருப்பு பரவியதாம். மொத்த யாகமும் சீர்குலைந்தது. எதிர்பாராத விதமாக அகோரி அந்த நெருப்பிற்குள் தள்ளப்பட்டாராம். தன்னில் நெருப்பு பற்றி கொண்டதும் அப்படியே கால்களை மடித்து அமர்ந்த நிலையில் கண்கள் திறந்திருக்க சிறு சப்தமும் குரல் வலையில் இருந்து எழாமல் அகோரியின் உடல் சாம்பலாக எரிந்து முடிந்தது. அவர் மிக விசித்திரமாக உயிராக இருந்தார். பீமன் கூட பயந்திருந்தான். நடப்பதை பார்த்து மிரண்டு போயிருந்த துச்சாதனனும் சகுனியும் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தார்களாம். மீண்டும் படகுக்கு திரும்பியதும் உளவாளியை கழுத்தோடு பிடித்து நதியில் மூழ்கடித்தானாம் பீமன். நடந்ததை பற்றி வேறு யாரிடமும் அவன் பேசுவதை பீமன் விரும்பவில்லையாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு அஸ்தினாபுரத்தின் சூழ்நிலை இதற்கு முன் இல்லாத அளவுக்கு நிலையற்றதாக தடுமாற துவங்கியது. அரசனாக பிரகடனம் செய்யப்பட்டிருந்தாலும் திருதராஷ்டிரனிடம் இருந்து உத்தரவு பெற்று கொண்டதும் தனது அதிகாரத்தை துரியோதனனுடன் யுதிஷ்டன் பகிர்ந்து கொண்டதால் முடிவுகள் ஒரு முடிவுக்கு வராமல் எதுவுமே முன்னே நகர முடியாமல் நின்று கொண்டிருந்தாம். இன்றைக்கி நம்மளோட 23வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு நண்பர்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம 24வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கூட கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. எல்லோரும் உங்களோட ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தா போதும். நாங்கள் உங்களை நம்பி தான் இந்த சேனலில் மகாபாரதம் தலைப்பு போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.